முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு உங்களோட முக்குளத்தூர் புலிப்படையோட ஆதரவை தெரிவிச்சிருக்கு. என்ன காரணம் திமுகவை திடீர் ஆதரிக்கிறதுக்கு? அதாவது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமைதான் இருந்தாலும் அதிலே இந்த தேசத்திற்காக மாண்ட மக்களிலே அதிகமானவர்கள் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதிலே சொல்வதிலே எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது பூலித்தேவனிலே ஆரம்பித்து ஜம்பு தீவு பிரகடனத்தை உலகம் முழுக்க உறக்கச் சொல்லிய மருதுபாண்டியர்களிலே தொடங்கி இந்த தேசத்திற்காக 4000 நாட்களுக்கு மேலாக சுதந்திர இந்தியாவிற்காக சிறைச்சாலையில் இருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் முதற்கொண்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆரம்பித்த தேசிய அந்த படையிலே ராணுவத்திலே அதிகமாக தமிழர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த தமிழர்களில் அதிகமானவர்கள் என் இனத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள் என்கின்ற உண்மையின் அடிப்படையிலே இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் இன்றைக்கு இந்த இந்தியா கூட்டணியை முன்னெடுத்த முதன்முறையாக இந்தியாவிலே குரல் கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து சீர்மரபினருக்கான ஒற்றை சான்றிதழை வழங்கியதற்கான நன்றியை தெரிவித்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே களமாட இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக எங்களால் முடிந்தவரை நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற செய்தியை அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கீங்க. அமமுகவை ஆதரிச்சீங்க, அதே மாதிரி அதிமுகவையும் ஆதரிச்சீங்க. இன்னைக்கு அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன் பிஜேபி கூட்டணிக்கு சென்றிருக்காரு. ஓபிஎஸும் பிஜேபி கூட்டணி. இந்த அரசியல் நிலைப்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மிகவும் வேதனையாக இருக்கிறது. உங்களை நம்பி வந்தவர்களை எல்லாம் நடுத்தருவிலை விட்டுவிட்டு இன்றைக்கு உங்களுக்கான ஒரு அரசியல் களத்தை நீங்கள் தேடி செல்கிறீர்களோ என்கின்ற எண்ணம் எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வந்துவிட்டது. இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை நீங்கள் அன்றைக்கே எடுத்திருந்தால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேறொன்றாக இருந்திருக்கும். சின்னம்மா அவர்கள் சிறைக்கு சென்றிருக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்தியிருக்க வேண்டிய தேவையில்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக சின்னம்மா அவர்களை சிறைச்சாலைக்கு செல்வதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? இதே பிஜேபி தான். தர்ம யுத்தம் நடத்துவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்துவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? இதே பிஜேபி தான். தினகரன் அவர்கள் தீகார் சிறைக்கு செல்வதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? அதுவும் இதே பிஜேபி தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தை அரசியல் அனாதைகளாக ஆக்குவதற்காக பிஜேபியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான அந்த அரசு அந்த நிலைப்பாடை எடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். டிடிவி தினகரன் ஒரு சீட்டு தான் கேட்டோம், 2 சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ்க்கு சீட்டு இருக்காங்கிறதே தெரியல, நம்ம ஆலோசனை தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றம், ஒரு நிலைப்பாடு பிஜேபி அலுவலகத்துக்கு போய் நேரில் சந்திச்சு இந்த ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் வர காரணம் என்ன? இது அவரவருடைய சுயநலம் தான். இது அவர்களுடைய சுயநலத்தை தான் காட்டுகிறது. ஏனென்று சொன்னால் இதே அம்மா முன்னேற்ற கழகம் கடந்த 2019 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் நேரில் சந்தித்தது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ராகுல் காந்தி ஆதரித்தது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மோடி அவர்களை ஆதரித்தது. ஆனால் அன்றைக்கு மத்தியிலே பிரதமர் வேட்பாளர் யார் என்று தெரியாமலே அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டவர் தான் அண்ணன் தினகரன் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணன் அவர்களே இன்றைக்கு அந்த அலுவலகத்திற்கு சென்று ஒரு சீட்டு தான் எதிர்பார்த்தேன், அவர்கள் 2ஆக கொடுத்து விட்டார்கள் என்று சொல்கின்ற ஒரு நிலை என்பது நிச்சயமாக மிக மிக வேதனையாக இருக்கிறது. அது நமது எதிரிகளுக்கு கூட வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன்.